கடல் மண் சுமப்பதே பரிகாரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கன்னு தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் உவரியில் உள்ள கரைச்சுத்து சுவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் பரிகாரம் சிறப்பு வாய்ந்ததாங்க. இந்த பரிகாரம் திருநெல்வேலி மாவட்டம் உவரியில் உள்ளது கரைச்சுத்து சுவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில். இயற்கை எழில்மிக்க கடற்கரையின் ஓரமாக இந்த கோவில் அமைந்துள்ளது. சிவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக லிங்க வடிவில் காட்சி தருவதால் இப்பெயர் பெற்றதாம். இந்த கோவில் அருகே உள்ள கடலோரத்தில் 4 நன்னீர் ஊற்றுகள் அமைந்திருக்கிறது. இவற்றிலிருந்து தினமும் தண்ணீர் எடுத்து சென்று சுயம்புநாதருக்கு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. இக்கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, திருவாதிரை திருநாள், கார்த்திகை தீபம் ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுமா. ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் பக்தர்கள் இங்கு அதிகம் வருவார்கள். இந்த கோவில் சுயம்புநாதரை வழிபட்டால் கூன், குஷ்டம் போன்ற நோய்கள் குணமாவதால் இத்தலம் மிகவும் பிரபலமானதாக உள்ளது. வைகாசி விசாகத்திற்கு பல்வேறு மாவட்டத்தின் பல்வேறு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் சுயம்புநாதரை வந்து வழிபடுகின்றனர். புரியுதுங்களா? திருமண தடை, குழந்தை பாக்கியம், பித்ரு தோஷம் போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உவரி சுயம்புநாதரை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது மக்கள் ஐதீகம். வேண்டுதல் நிறைவேறினால் மண் சுமப்பதாக வேண்டிக் கொண்டால் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லுவார்கள். பக்தர்கள் வேண்டுதலுக்காக கடற்கரை மண்ணை ஓலைப்பெட்டியில் சுமந்து கொண்டு வந்து வழிபடுதல் இங்கு விசேஷமான வழிபாடாக உள்ளது. மேலும் இந்த பரிகார முறை காலகாலமாக நடைபெற்று வருவதாகவும் கோவிலில் சொல்லப்படுகிறது. இந்த பரிகார முறை வேறு எந்த கோவிலிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு முன் அதிகாலையில் கடலில் நீராடிய பின்னர் ஓலைப்பெட்டிகளில் ஓலைப்பெட்டி கோவில் வாசலில் விற்பார்களாம். கடல் நீரில் இருந்து மண்ணை எடுத்து தலையில் சுமந்து கொண்டு வந்து சுயம்புநாதர் ஆலயத்தின் அருகில் வந்து குவிப்பார்கள். பரிகாரம் செய்பவர்கள் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எண்ணிக்கையை வேண்டிக் கொள்ளலாம். அதாவது 3, 5, 11, 21, 48, 101 என்ற எண்ணிக்கையில் ஓலைப்பெட்டிகளில் மண் சுமந்து பரிகாரம் செய்யலாம். மேலும் இந்த பரிகாரம் செய்வதால் பாவ வினைகளும் நோய்களும் கஷ்டங்களும் தீரும், செல்வங்கள் சேரும், நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்றும் சுயம்புலிங்கத்தின் அருள் என்றும் மண் சுமப்பவர்களுடன் நிலைத்து நிற்குமாம் என்று கூறப்படுகிறது. 41 நாட்கள் கடலில் குளித்தால் தீராத கொடிய நோய்கள் கூட தீரும் என்று சிலர் நம்புகிறார்கள். உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. பரிகாரம் முடிந்த பின்னர் கடலிலும் பின்னர் ஆலய எதிரிலும் உள்ள தெப்ப குளத்திலும் நீராடி கன்னி விநாயகரை வழிபட வேண்டும். அதற்கு பிறகு மூலவரான சுயம்புலிங்க சுவாமியின் கருவறைக்குள் நுழைந்து இறைவனை வழிபட்டு மூலஸ்தானத்தை 3 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து கொடிமரத்தை தொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும் போன்றவைகள் காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.